மருமகனாக இருந்தாலும் மாமனாருக்கு செய்ய வேண்டிய கடமை என்பதல்ல, செய்ய வேண்டிய அவசியம் என்கிறதை உணர்ந்து இங்கே தொடர்ந்து செயலாற்றி கொண்டிருக்கிற என்னுடைய சகோதரர் செல்லதுரை அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற பெரியோர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். கலைஞர் ஒரு தடவை அறிவாலயத்தில் இருக்கிற பொழுது ஒரு வார்த்தையிலே சொல்லி கூப்பிட்டாராம் டாக்டரை பற்றி. காவிரியின் பறை ஒழிக்க துரை மாணிக்கத்தை கூப்பிடப்பா என்று சொன்னாராம். காவிரிக்கு பறை ஒழிக்க, காவிரி பிரச்சனைக்காக கூடுகிற கூட்டத்திற்கு அப்படி சொல்லுகிறார். காவிரிக்கு பறை ஒழிக்க துரை மாணிக்கத்தை கூப்பிடப்பா என்று சொன்னாராம் கலைஞர். அதனாலே தான் டாக்டர் துரைமாணிக்கம் அவர்கள் இறக்கிற பொழுது எவருக்கும் கிடைக்காத ஒரு மருந்தாய் கொடுத்தார். அன்னைக்கு சட்டமன்றத்தில் அவருக்கு இரங்கல் தீர்மானம் வாசிக்கப்பட்டது. ஒரு மிகப்பெரிய கொடுப்பது. மக்களுக்காக உண்மையாக உழைத்தார், விவசாயிகளுக்காக செயல்பட்டார் என்ற நன்றி உணர்வோடு சட்டமன்றம் அவருக்கு இரங்கல் தீர்மானம் வாசித்தது. அதே போல தொடர்ந்து ஆம்பலாப்பட்ட பாப்பநாடு இந்த தோழர்கள், இந்த மாவட்ட தோழர்கள் துரைமாணிக்கத்துக்கு கௌரவிக்கிற விழாவை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். நீங்கள் துரைமாணிக்கத்துக்கு நடத்துகிற விழா என்பது துரைமாணிக்கத்தை மட்டும் புகழப்படவில்லை, துரைமாணிக்கத்தை மட்டும் போற்றப்படுவதில்லை. அதன் மூலமாக தமிழ்நாடு விவசாய சங்கம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய செயல்பாடுகளுக்கு ஊக்கத்தை, உத்வேகத்தை அளிக்கிற நிகழ்ச்சி தான் இந்த நினைவஞ்சலி நிகழ்ச்சி என்று சொன்னால் மிகையாகாது. ஏன் இந்த அவசியம்? எனக்கு முன்னால் பேசுகிறவர்களெல்லாம் பல பேர் சொன்னார்கள் டாக்டரை பற்றி. முல்லை பெரியாரை பற்றி நினைத்தால் வெண்ணிக்கூக்கை மறந்துவிட முடியாது. கல்லணையை நினைத்தால் கரிகால் சோழனை மறந்துவிட முடியாது. கீழணை நினைத்தால் சர் ஆர்தர் காட்டனை மறந்துவிட முடியாது. காவிரி மட்டுமல்ல, தென்மண்ணையாறு, பாலாறு, முல்லை பெரியாறு, வைகை அத்தனைக்கும் தலைநாயகனாக செயல்பட்டவர் டாக்டர் துரைமாணிக்கத்தை மறக்க முடியாது. அவருடைய நினைவை என்றைக்கும் போற்றுகிறோம், வீர வணக்கத்தை செலுத்துகிறோம். அவர் அடிபற்றி தமிழ்நாடு விவசாய சங்கம் நடக்கும் என்பதை நான் ஆணித்தரமாக தெரிவித்துக் கொள்கிறேன். டாக்டர்கள் வாழ்கிற காலத்தில் இருந்த பிரச்சனை இன்றைக்கும் நீடித்துக் கொண்டிருக்கிறது. தீர்ப்பதற்கு வழிகாட்டப்பட்டிருக்கிறது, சட்ட பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தீர்ந்த பாடில்லை. கர்நாடகத்தின் துணை முதல் ஒரு வாரத்திற்கு முன்னாலே சொல்கிறார், மேகதாது அணை கட்டினால் தமிழகத்திற்கு வற்றாத ஜீவனாக தண்ணீர் வரும். இதை புரிந்து கொள்ளாமல் தமிழ்நாடு முதல்வர், தமிழ்நாடு மக்கள் மறைக்கிறார்கள் என்று சொல்கிறார். அவருக்கு தெரியும் தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் கிடைக்காது என்று, நமக்கும் தெரியும், அதனாலே தான் தடுக்கிறோம். ஆனாலும் அவர் வாய்ப்புலம்பலில் சொல்கிறார், மேகதாதனை கட்டப்பட வேண்டும் என்று. பிரச்சனை நீடித்துக் கொண்டிருக்கிறது. மேகதாதனை கட்டப்பட வேண்டும் என்ற ஒன்றிய அரசு உறுதியாக இருக்கிறது. தமிழகம் அடிந்தால் என்ன, பாலைவனாக போனால் என்ன? அந்த மேகதாதனை கட்டினால் கர்நாடகத்துக்குள் ஆட்சிக்கு வரலாம். பாஜக தமிழ்நாட்டுக்குள்ளே வர முடியாது. ஆகவே ஆட்சிக்கு வர வாய்ப்புள்ள கர்நாடகத்துக்கு சாதகமாக நடக்க வேண்டும் முடிவெடுத்ததால் மேகதாதனை கட்டுவதற்கு அவர் அனுமதி கொடுக்க காத்திருக்கிறார். இடையிலே கொடுக்கப்பட்ட அனுமதி போராட்டங்களால் நிறுத்தப்பட்டது. முல்லை பெரியாறு பிரச்சனை இன்றைக்கு கலந்திருக்கிறது. முல்லை பெரியாறு அணை பலவீனமாக இருக்கிறது, உடைந்து போகும். கீழே இருக்கிற இடுக்கி மாவட்டத்தில் இருக்க மக்கள் எல்லாம் வழிந்து போவார்கள், குடியிருப்புகள் நாசமாகும். ஆகவே அந்த அணைக்கு பதிலாக புதியணை கட்டப்பட வேண்டும் என்று கேரள அரசு மட்டுமல்ல, கேரளாவில் இருக்கிற சில தனியார் அமைப்புகளும் சில சுயநீதி அமைப்புகளும் சேர்ந்து கொண்டு கலகம் விளைவித்துக் கொண்டிருக்கிறார்கள். உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்து வழக்கு தொடுக்கப்படுகிறது. உச்சநீதிமன்றம் ஒவ்வொரு ஆண்டும் அணையை பாதுகாப்பாக இருக்கிறதா ஆய்வு செய்யுங்கள் என்று தொழில்நுட்ப குழுவை அனுப்பி ஆய்வு சர்டிபிகேட்டை பெற்றதற்கு பிறகுதான் 142 அடி தண்ணீரை உயர்த்தலாம் என்ற அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் திரும்ப திரும்ப கேரளாவில் இருக்கிற மக்கள் இடுக்கி அணையை மக்களை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்தோடு சொல்லிக்கொண்டு முல்லை பெரியாருக்கு தொந்தரவு. தென்மண்ணையாறு பிரச்சனை தீர்ந்து விட்டதா? தென்மண்ணையாருக்கு நடுவர் மன்றம் அமைக்க வேண்டும் என்று வடக்காடு மன்றத்திலே வழக்கு போட்ட தமிழக அரசு அதற்கும் தீர்ப்பாயம் அமைக்க வேண்டும், நடுவர் மன்றம் அமைக்க வேண்டும் என்று தீர்ப்பு வாங்கப்பட்டு இன்று வரை நிறைவேற்றப்படவில்லை. மார்க்கண்டை நதி கட்டப்பட்டிருக்கிறது பாலாற்றில் 125 அடி உயரத்தில். ஒரு சொட்டு தண்ணீர் கூட கிடைக்கிற 5 மாவட்டங்களுக்கு வரவில்லை. அதுக்கு வழக்கு போட்டால் அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் மழைக்காலத்திலே கொஞ்சம் தண்ணீர் வருகிறோம் என்று உச்ச நீதிமன்றத்திலே சமரசம் பேசுகிறார்கள். எல்லாவற்றிலேயும் பிரச்சனை. இந்த பிரச்சனைகள் தீர்ப்பதற்கு ஒருவரம் போராடி கொண்டிருக்கிறோம்.
ஆனால் இன்னொரு புறம் மறைமுக தாக்குதல் வந்து கொண்டிருக்கிறது. விவசாயிகள் என்பதன் பெயராலே இந்தியாவிலே விவசாய பரப்பு அதிகம், உற்பத்தி அதிகம். உலகத்திலேயே தரமான விவசாயமும் விவசாய உற்பத்தி நடைபெறுவது இந்தியாவிலே தான். இந்தியா இன்றைக்கு ஏற்றுமதி 28 நாடுகளுக்கு ஏற்றுமதி ஆகிக் கொண்டிருக்கிறது. இந்திய விவசாயிகளுடைய வேளாண் உற்பத்தி மகசூல் 28 நாடுகளுக்கு போய்கொண்டிருக்கிறது. கடந்த ஆண்டு உற்பத்தியான மகசூலான அந்த நெல் மணிகள் இந்தியாவிலே சேமிப்பு கிடங்கில் இருக்கிறது. அடுத்த ஆண்டு விளைச்சல், இந்த ஆண்டு விளைச்சல் அதிகமாக இருக்கும் என்று சென்ற ஆண்டே சொல்லப்பட்டது. இந்த ஆண்டு இந்தியாவுடைய ரபி பருவத்திலே மிகப்பெரிய விளைச்சல் என்று ஆராய்ச்சி விஞ்ஞானிகள் அறிவுறுத்தியதற்கு பிறகுதான் மிகப்பெரிய விளைச்சல் வருகிறது. இருப்பிலே இருக்கிற அரிசி எதற்கு என்று எத்தனால் தயாரிக்க அனுப்பினார்கள். உலகத்தில் ஏற்றுமதியாகிற நெல் அதிகமாக ஏற்றுமதியாவது இந்தியா தான். இப்படி இருக்கிற நிலையில் விவசாயிகளுடைய வாழ்க்கை தரம் உயர வேண்டுமா அல்லவா? உலகத்தில் உற்பத்தி போட்டி போட்டுக்கொண்டு உற்பத்தி செய்கிற விவசாயிகளுக்கு, விளைச்சல் கொடுக்கிற விவசாயிகளுக்கு, எத்தனால் தயாரிக்கிற, அந்நிய செலாவணியை மிச்சப்படுத்துகிற, இந்தியாவின் எரிவாயுவை சேமிப்பதற்கு வாய்ப்பு வழங்குகிற அந்த விவசாயிகளுக்கான திட்டமிடல் இருக்கிறதா? சரி, விவசாயிகளுக்கான நலன் காட்டும் திட்டங்கள் இருக்கட்டும், அவர்களுக்கு இடையூறு செய்யாது, அவர்கள் வாழ்க்கை பறிக்காத திட்டங்கள் உண்டா? 2022ஆம் ஆண்டில் என்ன சொன்னார்? 2018ஆம் ஆண்டில் நாங்கள் ஆட்சிக்கு வந்துவிட்டோம், இனிமேல் விவசாயிகளுக்கு 2 மடங்கு லாபம், 3 மடங்கு உற்பத்தி என்று சொன்னாரே. 3 மடங்கு உற்பத்தி ஆகியிருக்கிறது உண்மை. ஆனால் விவசாயிகளுக்கு லாபம் இருக்கிறதா? ஏன் லாபம் இல்லை? இதுதான் இன்றைக்கு இருக்கிற கேள்வி. விவசாயிகளுக்கு கட்டுப்படியான விலை கிடையாது. எம்.எஸ். சுவாமிநாதன் தலைமையில் அமைக்கப்பட்ட அந்த குழு என்ன சொல்கிறது? உற்பத்திக்கான செலவோடு 1 மடங்கு சேர்த்து 50% சேர்த்து விலை நிர்ணயிக்க வேண்டும். 2018ஆம் ஆண்டு நரேந்திர மோடி திடீரென்று அறிவித்தார், இந்திய விவசாயிகளுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதத்தை நாங்கள் கொடுத்திருக்கிறோம். வேளாண் கமிஷனர், வேளாண் ஆணையத்தினுடைய பரிந்துரை செய்தபடி நாங்கள் விலை நிர்ணயம் செய்து விட்டோம் என்று சொல்கிறார். ஏமாற்று செப்படி வித்தகன் மோடி. அப்படியா சொன்னார்? என்ன சொன்னார் எம்.எஸ். சுவாமிநாதன்? C2+50 என்று சொன்னார். உற்பத்திக்கான செலவு 2 வகை இருக்கிறது, அந்த 2 வகையும் சேர்க்க வேண்டும், அதில் 50% விலை சேர்த்து லாபம் சேர்த்து விலை நிர்ணயிக்க வேண்டும் என்று சொன்னார். ஆனால் அரசாங்கம் என்ன செய்கிறது? ஒன்றிய அரசு உற்பத்திக்கான செலவு ஒன்றை மட்டுமே கணக்கிடுகிறது, C1+A+ மட்டுமே கணக்கிடுகிறது. இதுதான் இன்றைக்கு இருக்கிற போராட்டம். 714 பேர் இறந்தார்கள். 2 வருடம், 13 மாதங்கள் போராட்டம் நடந்தது. இந்தியா முழுவதும் போராட்டம் நடந்தது. டெல்லி சம்பித்தது, உலகமே வியந்தது, விவசாயிகளை பாராட்டியது. கனடாவிலே பாடத்திட்டத்தில் இந்திய விவசாயிகள் போராட்டத்தை வைத்தார்கள். அதற்கு பிறகுதான் மோடி பணிந்தார், எழுதி கொடுத்தார். விவசாயிகள் சொன்னார்கள், நீ செப்படி வித்தைக்காரர், நீ வாயளவில் பேசுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது, எழுதி கொடு என்று கேட்டார்கள் போராட்டவாதிகள். எழுதி கொடுத்தார். நான் சட்டத்தை வாபஸ் பெறுகிறேன், நீங்கள் கேட்கிற C250 படி விலை நிர்ணயம் செய்வேன், மின்சார ஒழுங்குமுறை மசோதாவை வாபஸ் பெறுவேன் என்று எழுதி கொடுத்தார். எழுதி கொடுத்ததுக்கு மாறாக நாணயம் கெட்டத்தனமாக இன்று வரை நடந்து கொண்டிருக்கிறார். மீண்டும் போராட்டம் புறப்பட தொடங்கிவிட்டது. வருகிற நவம்பர் 26 இந்தியா முழுவதும் போராட்டம், அனைத்து விவசாயிகள் சார்பான போராட்டம். ஒன்றிய அரசை குறிவைத்து விவசாயிகளை நீங்கள் பின்னுக்கு தள்ளுவது மட்டுமல்ல, விவசாயிகளை மேலும் கேவலத்துக்குள்ளாக்குகிறீர்கள். அதை வலியுறுத்தி தான் இந்த போராட்டம். இப்படி இந்தியா முழுவதும் போராட்டம், விவசாயிகள் போராட்டம் நடைபெறுவது மட்டுமல்ல, எல்லா பகுதி மக்களுடைய போராட்டம். எனக்கு முன்னாலே சொன்னார் அவர்கள், சட்டமன்ற உறுப்பினர் சொன்னார், இன்றைக்கு மிகப்பெரிய அளவுக்கு பிரளயம் நடந்து கொண்டிருக்கிற தமிழ்நாட்டில் அனைத்து அரசியல் கட்சி கூட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையிலே கூட்டி முடிவெடுத்திருக்கிறார்கள். எதற்காக? ஏமாற்று பூர்வமாக வருகிற ஒரு சட்டம், தேர்தல் சீர்திருத்தம் சொன்னார் அல்லவா, SIR, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரெஸ்ட்ரிக்ஷன் என்கிற சட்டம், சிறப்பு தேர்தல் விதி திருத்த சட்டம். எவ்வளவு பெரிய மோசடி! இதை உள்ளே இருக்கிற விஷயங்களை புரிந்து கொண்டால் மிகப்பெரிய கேவலமாக இருக்கும். இந்த சட்டம் வருவதற்கு முன்னே என்ன நடந்தது என்பதை நமக்குள்ளே ஒரு பழக்கம் என்னவென்றால், பொதுமக்களுக்கு மறதி கொஞ்சம் ஜாஸ்தி, அது இயற்கையானது. ஆனால் அதைவிட பிரச்சனைகள் அதிகமாக வர 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 முன்னால் இருக்கிற பிரச்சனை மறைந்து போகும். இது இயற்கை நியதி, மனிதனுடைய இயல்பு. ஆகவே எல்லாம் மறந்து போகும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார் நரேந்திர மோடி. 2022ஆம் ஆண்டு என்ன செய்தார்? இந்தியாவின் தேர்தல் கமிஷன் என்பது மிகப்பெரிய ஜனநாயகத்தின் தூண். இந்தியாவில் இருக்க ஜனநாயக அமைப்புகளுக்கெல்லாம்
நிலைநிறுத்தக்கூடிய வாய்ப்புள்ளது தேர்தல் கமிஷன். அந்த தேர்தல் கமிஷனுக்கு தலைவர் யார்? ஒன்றிய பிரதமர். அந்த தேர்தல் கமிஷன் யார் உறுப்பினர்கள்? 2022க்கு முன்னால் பிரதமரோடு ஒரு அமைச்சர், ஒன்றிய அமைச்சர், உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி, இவர்கள் 3 பேரை கொண்டதுதான் தேர்தல் கமிஷன். தேர்தல் ஆணையரை, தலைவரை நியமிக்கிற கமிஷன். இந்த 3 பேர் கூடிதான் தேர்தல் ஆணையரை நியமிக்க வேண்டும். என்ன செய்தால் தெரியுமா நரேந்திர மோடி? உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியே போடல, இவரா ஒரு கமிட்டியை போட்டாரு. உச்சநீதிமன்றம் தன்னாலே வழக்கு எடுத்துக்கொண்டது. விசாரணை மேற்கொண்டதற்கு பிறகு பாராளுமன்றத்தை கூட்டினார் நரேந்திர மோடி. பாராளுமன்ற சட்டம் இருப்பதால் தானே நீ குறுக்கிடுகிறாய், சட்டத்தை மாற்றுகிறேன் சொல்லிவிட்டு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி வேண்டாம், அவருக்கு பதிலாக ஒரு அமைச்சர் பொறுப்படுத்தால் போதும். ஆகிய ஒரு அமைச்சர், ஒன்றிய அமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர், பிரதமர் தலைமையிலே ஆணையம் என்று அறிவித்து விட்டார். அதுதான் இன்றைக்கு நடைமுறையில் இருக்கிறது. அது அவர் விருப்பத்துக்கு அந்த ஆணையம் இருப்பதால் இந்த சீர்திருத்த திருத்தத்தையும் விருப்பத்துக்கு செய்யலாம் என்று முடிவெடுத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய மோசடி, என்ன மோசடி! அவர்கள் வருவார்களாம், என்றைக்கு வருவார்கள் என்று தெரியாது. ஒரு மாதம் இந்த சீர்திருத்தம் நடக்கப் போகிறது. வீட்டில் இருக்கிறார்களா, யார் யார் இருக்கிறார்கள், எப்படி இருக்கிறார்கள், என்ன வயது இருக்கிறார்கள் என்பதெல்லாம் கண்காணிக்க வருகிறார்கள் தேர்தல் அலுவலர்கள். வருகிற பொழுது வீட்டில் யாரும் இல்லை என்றால் லாக் அவுட் என்று எழுதிவிட்டு போய்விடுவார்கள். வருவதற்கு முன்னே தெரியாது, வந்த பிறகும் தெரியாது. சேர்த்தார்களா இல்லையா என்று பிறகு விசாரித்தால் நீ பட்டியலை பார்த்துக்கொள். ஆன்லைனில் எல்லாரும் பார்க்க முடியுமா? பட்டியலை பேப்பரா கொடுக்க வேண்டியது தானே, வாக்காளர் பட்டியலை, திருத்த பட்டியலை கொடுக்கல. அடுத்து என்ன செய்கிறார்கள்? அந்த பட்டியல் அவர் எப்படி விண்ணப்பிக்க முடியும்? அவர் பேர் சேர்க்கலன்னு தெரிஞ்சா எப்படி விண்ணப்பிப்பது என்று சொல்கிறார்கள் என்றால், அவரே ஆன்லைனில் விண்ணப்பிக்கணுமா. இதுவரையிலையும் பூத் லெவலில் ஆஃபீஸர் வருவார், நம்ம எழுதி கொடுத்து சேர்க்கலாம். இப்போ அது கிடையாது, ஆன்லைனில் விண்ணப்பிக்கணும். ஆன்லைன் எல்லாருக்கும் விண்ணப்பம் பண்ண முடியுமா? ஆன்லைன் எல்லா நேரத்திலையும் எல்லா இடத்துலையும் செயல்படுமா? எத்தனை பேர் விவசாயிகள் காப்பீடு செய்ய அலைகிறாங்க தெரியுமா? நெட்டு கிடைக்கல, அலைவரிசை கிடைக்கலன்னு அலைகிறாங்க. அவங்க போய் ஆன்லைனில் பதிவு பண்ணணுமா. இது என்ன நோக்கம் என்றால், இதுக்குள்ளே ஒரு சூட்சுமம் இருக்கிறது. அதை திட்டமிட்டு ஒன்றிய அரசு நிறைவேற்றி கொண்டிருக்கிறது. அதனுடைய வெளிப்பாடை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 6 மாதத்துக்கு முன்னாலே பீகாரில் தேர்தல் அந்த திருத்தம் அறிவித்து நடைமுறையில் இருக்கிற பொழுதே உச்சநீதிமன்றத்தில் பல வழக்குகள் செல்கிறது. இந்த தேர்தல் சீர்திருத்தத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, இது ஒரு மோசடி என்று வழக்கு போகிறது உச்சநீதிமன்றத்தில். 26 வழக்குகள், 26 பேர் போட்டிருக்கிறார்கள், தனி நபர்கள், அமைப்புகள் போட்டிருக்காங்க. என்ன சொல்கிறாங்க? இந்த பட்டியல் திருத்தம் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது, இது யாருக்கும் தெரியாது, அவர்களாக வருகிறார்கள், அவர்களாக முடிவெடுக்கிறார்கள், ஆதாரம் கேட்கிறார்கள், 11 ஆவணம் கேட்கிறார்கள், ஆனால் ஆதாரத்தை எடுத்துக்கொள்ள முடியாது என்கிறார்கள். 11 ஆவணம் கொடுக்க வேண்டும் உறுதி செய்ய, வாக்காளராக உறுதி செய்ய, ஆனால் ஆதாரை எடுத்துக்கொள்ள முடியாது. ஆதார் தான் 11 ஆவணங்கள் வாங்குவதற்கு ஆதாரம். அந்த ஆதாரே செல்லாது, ஆதார் கார்டே செல்லாது என்று சொல்லுகிறார்கள். இது மட்டும் மோசடி அல்ல. நீங்கள் பட்டியலை நெட்டிலே பார்க்கலாம் என்றால் முடியாது, காகிதத்தில் எடுத்து நெட்டில் ஏற்றிருக்கிறார்கள், பார்க்க முடியாது. இதை வைத்து தான் 26 பேர் உச்சநீதிமன்றத்திலே வழக்கு போட்டார்கள். இந்த திட்டத்தை கைவிட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் விசாரிக்கிறது. விசாரணை செய்கிற போது என்ன சொல்கிறார்கள்? தேர்தல் கமிஷன் சார்பாக வைத்திருக்கிற வாதம், 2003ஆம் ஆண்டு அன்றைக்கு இருந்த தேர்தல் ஆணையம் என்ன விதிமுறைகளை கடைபிடித்ததோ அதை தான் நாங்கள் அடிப்படையாக கொண்டு நிறைவேற்றுகிறோம் என்று சொன்னார்கள். எதிர்வக்கீல்களெல்லாம், அந்த வழக்கு தொடுத்தவர்களா வக்கீலெல்லாம் அப்படி இல்லை, 2003 அது இல்லை, 2003 கொண்டாங்கன்னு சொன்னால் 1 இறங்கி 2 இறங்கி 3 இறங்கி கொண்டு வரல. உச்சநீதிமன்றத்தின் வழக்கறிஞர் சமூகாவலர் அஞ்சலி என்கிற ஒரு அட்வொகேட் ஆட்சிகளை கேட்கலாங்க. தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் 2003ஆம் ஆண்டு தேர்தல் ஆணையத்தினுடைய இந்த வரையறுப்பை எங்களுக்கு வேண்டும் என்று. தேர்தல் ஆணையம் என்ன பதில் சொல்கிறது தெரியுமா? எடுத்து பூர்வமான பதில், அந்த 2003 ஆவணங்கள் காணாமல் போய்விட்டது. காணாமல் போய்விட்டதை எப்படி நீங்கள் பார்த்தீர்கள்?
அதை எப்படி ஒப்பிட்டு நீங்கள் கொண்டு வந்து புதிய திட்டத்தை கொண்டு வந்தீர்கள் என்று நான் கேட்கல, உச்சநீதிமன்ற நீதிபதியே கேட்டார். 2003 காப்பியே காணும், ஆவணமே காணும், ஒரு தேர்தல் கமிஷன் சொல்லுது. ஆனால் 2003 ஆதாரத்தை வச்சுதான் புதிய பட்டியல் தயார் பண்ணியிருக்கேன்னு சொல்றாங்க. என்ன அடிப்படை? அதுக்கு பிறகு நடந்ததுதான் பெரிய வேடிக்கை. உச்சநீதிமன்றம் கண்டிக்கிறது. அடுத்த சில நாட்களில் பிரசாந்த் பூஷன் என்கிற ஒரு வழக்கறிஞர், சமூக ஆர்வலர், பல புதிய வழக்குகளுக்கு விடை காணுகிறவர் பிரசாந்த் பூஷன், அவர் உச்சநீதிமன்றத்தில் ஒரு தஸ்தாவேஜை கொடுக்கிறார். கணம்பொருந்திய உச்சநீதிமன்ற நீதிபதி அவர்களே, இந்திய தேர்தல் ஆணையத்தால் காணாமல் போனதாக அறிவிக்கப்பட்ட இந்த 2003 ஆவணம் இதோ இருக்கிறது என்று 64 பக்க அறிக்கையை உச்சநீதிமன்றத்தில் கொடுக்கிறார். எவ்வளவு மோசடி! ஒரு தனிநபர் அந்த ஆவணத்தை கொடுக்க முடிகிறது. பாதுகாக்க வேண்டிய பொறுப்பில் இருக்க இந்திய தேர்தல் ஆணையம் காணாமல் போய்விட்டது என்று அலட்சியப்படுத்தி ஆணவத்தோடு செயல்படுகிறது என்றால் யாருக்காக வக்காலத்து? நரேந்திர மோடிக்கு அல்லவா? இதைத்தான் இந்திய எதிர்கட்சிகள் கேட்கின்றன. நீ ஜாதியின் பேரால், மதத்தின் பேரால், அரசியலின் பேரால் ஒடுக்கப்பட்ட மக்களை, சாதாரண மக்களை, எதிர்கட்சிகளை வாக்காளர்கள் நீக்கிவிட்டு உல்லாச சுகமாக தொடர்ந்து இருக்கலாம் என்று கருதினால் இது ஜனநாயக நாடா? எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? ஆகவேதான் வடக்காடு மன்றத்துக்கு செல்வது தமிழ்நாட்டில் அனுமதிக்க முடியாது என்று இன்றைக்கு அறிவிக்கப்பட்டு வடக்காடு மன்றம் சொல்ல இருக்கிறது. இப்படியான எத்தனையோ இந்த அரசினுடைய திட்டங்கள் எல்லாவற்றிலுமே எனக்கு முன்னால் பாஸ்கர் பலவற்றை சொன்னார். தொடர்ந்து தாக்குதல் வருகிறது. என்ன தாக்குதல்? வெறும் தண்ணீர் பிரச்சனை மட்டும். இந்த ஆண்டு என்ன பிரச்சனை? சென்ற ஆண்டே இந்திய விஞ்ஞானிகள் அறிவித்தார்களே உற்பத்தி அதிகரிக்கும் என்று. நெல் விளைச்சல் மட்டுமல்ல, சோளம் விளைச்சல் அதிகம், கோதுமை விளைச்சலாக அதிகம், சூரியகாந்தி விளைச்சல் அதிகம், பட்டாணி விளைச்சல் அதிகம். விளைச்சல் வரும் என்று காலத்தோடு கொள்முதல் செய்வதற்கு மார்க்கெட்டிங் ஃபெசிலிட்டி ஏற்படுத்துவதற்கு அரசாங்கம் திட்டமிட்டிருக்க வேண்டுமா இல்லையா? அதனுடைய விளைவுதான் நடப்பாண்ட குறுவை மகசூல் மிகப்பெரிய அளவுக்கு விளைந்தும் நாசமானது. எதிர்கட்சிகள் பேசுவதற்கு வாய்ப்பை தந்தது. அரசு சக்கரபாணி உணவுத்துறை அமைச்சர் சொல்கிறார், கடந்த ஆண்டு 5 லட்சத்தை, கடந்த ஆண்டு 4.5 லட்சம் ஏக்கர் சாகுபடி, இந்த ஆண்டு 5.63 லட்சம் ஏக்கர் சாகுபடி குறுவை தமிழ்நாட்டிலே. அமைச்சர் சொல்கிறார், எல்லோருக்கும் தெரியும். அப்படி 5,63,000 ஏக்கர் சாகுபடி என்பது எப்பொழுது தெரியும்? ஜூலையிலேயே தெரியும். ஜூலை மாதம் முடிவதற்குள்ளே 5,63,000 ஏக்கர் சாகுபடி முடிந்து விட்டது. அதற்கு பிறகு ஜூலைக்கு பிறகு ஆகஸ்டில் ஒரு தகவல் வருகிறது, இந்தியா முழுவதும் விளைச்சல் இந்த ஆண்டு அதிகரிக்கும், நெல் விளைச்சல் அதிகரிக்கும் என்று கணக்கு வருகிறது. அப்படி என்றால் சராசரி 2,200 கிலோ என்றால் ஒரு ஏக்கருக்கு 3,000 கிலோ வராதா? 2,500 கிலோ வராதா? இதையும் கணக்கில் கொண்டார்களா உணவுத்துறை அமைச்சகம்? உற்பத்தியும் கணக்கில் கொள்ளவில்லை, சாகுடி பரப்பளவையும் கணக்கில் கொள்ளவில்லை. வழக்கம் போல டிபிசியை திறந்தார்கள். வழக்கம் போல என்னவென்றால் குறுவைக்கு எவ்வளவு மகசூலாகும், இந்த 4 லட்சம் ஏக்கரு அதற்கான டிபிசி, இதை மட்டும்தான் அவர்கள் அனுமதித்தார்கள். சம்பா என்றால் கூடுதலாக சென்டர் திறப்பாங்க. சம்பா என்றால் எல்லாமே கூடுதலாக தயாரிக்கப்படும். சம்பா என்றால் எல்லா பணியாளர்களும் நியமிக்கப்படுவார்கள். குறுவை தானே தேவையில்லை என்று என்ன செய்து விட்டார்கள்? பணியாளர்களையும் வேலைக்கு எடுத்துக்கொள்ளவில்லை. அவர்கள்லாம் டெம்பரவரி. சம்பாவில் வர்றவங்க பர்மனெண்ட் லேபர், குறுவையில் போடுறவங்க பர்மனெண்ட் லேபர். சம்பாவில் தான் டெம்பரவரி லேபரையும் வைப்பாங்க. அந்த லேபர்லாம் வேலை இல்லைன்னு போயிட்டாங்க. கொள்முதல் பண்ணலை. ஒரு பக்கம் ஈரப்பதம் பிரச்சனை, பொதுமக்களுக்கு உடல் இல்லை, மூமெண்ட் இல்லை, பிரச்சனை ஆகிட்டு. அப்போ தான் தமிழக முதல்வர் அவர்கள் வீடியோ கான்ஃபரன்ஸில் பேசி பெரிய சிக்கல் வருது, உணவுத்துறை அமைச்சகம் ஃபெயிலியர் ஆகிட்டு அப்படின்னு அவரு கூடி முடிவெடுத்து தான் விரைவுபடுத்துகிறார். அப்பொழுது தான் தெரிகிறது தமிழ்நாட்டுக்குள்ளேயே மூமெண்ட் ஆவர் டிரான்ஸ்போர்ட்டு ஒரே ஆள். எல்லா சென்டர்லையும் லாரியில் வச்சு நெல் எடுத்து கொண்டு போய் குடோனில் வைக்கிறதுக்கு யார் பொறுப்பு? லாரி அசோசியேஷனில் ஒரே ஆள். தமிழ்நாடு வரும் கான்ட்ராக்ட் கொடுத்தது உணவுத்துறை அமைச்சகம். எப்படி அனுமதிப்பது? அவர்கள் சரியாக விநியோகம் செய்ய முடியுமா? எடுத்து போக முடியுமா? அவர் திருவாரூரில் இருக்கிற ஒருவரை நியமிப்பார் 50 லாரிக்கு, தஞ்சாவூரில் ஒருத்தரை 300 லாரிக்கு நியமிக்கிறார்.
அவர் நான் 300 லாரி 1700 திருவாரூர் ஒருத்தர் இருக்கார், நான் பேர் சொல்லக்கூடாது, என்னுடைய நண்பர் 1700 லாரி கான்ட்ராக்ட் எடுத்திருக்காரு. ஆனால் அவர்கிட்ட இருக்கிறது 800 லாரி. நீ 1700 லாரி எடுத்துக்கிட்டு ஷிஃப்ட் பண்ணப்பா குடவுனுக்குன்னா லாரி இல்லை. இதெல்லாம் பின்னால் வருகிறது. ஆகவே காலத்தோடு திட்டமிட்டு எதையும் செய்யல. சணல் டிமாண்டு, சாக்கு டிமாண்டு. திறந்த வெளி சேமிக்கணும் முறைப்படி. ஏன்னா குருவைங்கிறது ஈரத்தோடு வரும், குடனில் வைக்க முடியாது. குடன்லையும் வைக்க வயல இடம் இல்லை. ஏன்? செறிவூட்டப்பட்ட அரிசி அங்கே இருக்கும் இல்லை, இருக்கு, அனுமதி வரல. அனுமதி வந்த பிறகு தான் அரைச்சி சேர்க்கணும் அந்த ஃபோர்ட்டிஃபைடு ரைஸை. அது சேர்க்காதனால எல்லா குடனும் அவங்க மில்லில் குடனில் நிரம்பியிருக்கு. புதுசாக நெல்லை கொண்டு வைக்க முடியல. திறந்த வெளி கிடங்களை வச்சா குருவை ஈரமாக இருக்கலாம் முளைச்சிரும். சாரி, மூடுகிற கிடங்களை, திறந்த வெளி கிடங்களை வைக்கக்கூடாதுன்னு சொல்லி இந்திய அரசினுடைய அனுமதி இல்லை திறந்த வெளியில் வைக்கிறதுக்கு. ஏன்னா இந்திய அரசுக்கு தான் இது கொள்முதல் கொடுக்குற ஏஜென்ட். டிஎன்சிசிங்கிற ஒரு ஏஜென்ட் தான். ஒன்றிய அரசு கொள்முதல் பண்ணி கொடுக்குறதா இவங்க வேலை. அவங்களுடைய நாம்ஸை தான் அவங்க கடைபிடிக்கணும். அந்த நாம்ஸ் படி குருவை நெல்லை குடனில் வைக்கக்கூடாது. அப்போ குடன்லையும் வைக்க முடியல, திறந்த வெளியிலும் வைக்க முடியல, நெருக்கடி. இதையெல்லாம் காலத்தோடு செய்திருக்க வேண்டுமா இல்லையா? ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கிறது விவசாயத்தில். விவசாயிகள் நம்பிக்கையோடு சாகுபடி மேற்கொண்டார்கள். என்ன வருமான இழப்பு ஏற்பட்டாலும், என்ன விரைவு ஏற்பட்டாலும், வாழ்க்கையிலே துன்பப்பட்டாலும் மகசூலில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்களே. ஒரு தடவை லெங்கநாதன் ஐயங்கார் சொன்னார், நீங்கள் குருவியே போடாங்க, அப்போ தான் இந்த அரசாங்கத்துக்கு கவலை வரும், அக்கறை வரும். ஒரு கூட்டத்தில் சொன்னார், பெரிய கூட்டத்தில், குருவியே போடாதீங்க, இந்த அரசாங்கம் திக்குமுக்கு அடத்த உணவில் இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை இல்லை. அன்னைக்கு சொல்கிற காலங்களில் உணவு தட்டுப்பாடு இந்தியாவில் ஒரு மகசூல் குறைந்தால் உணவு தட்டுப்பாடு மிகப்பெரிய அளவுக்கு ஏற்படும், இந்திய அரசுக்கு நெருக்கடி வரும் என்பதை புரிந்து கொண்டு சொன்னார். இதையெல்லாம் தெரிந்து கொண்ட அரசு காலத்தோடு நடவடிக்கை எடுத்திருந்தால் இவர் விரையும் இல்லை. கிட்டத்தட்ட குறுவை மகசூல் 1,00,000 ஏக்கருக்கு மேலே நின்று கொண்டிருந்தது, சாய்ந்து முளைத்து கொண்டிருக்கிறது, அடுக்கி கொண்டிருக்கிறது, அறுக்க முடியாமல் போனது. களத்துக்கு குடவனுக்கு டிஎன்சிசி சென்டருக்கு கொண்டு போன நெல் அங்கே பாதுகாப்பான வசதி இல்லாமல் முளைத்து போனது. அரசாங்கம் கொள்முதல் செய்த நெல்லை முளைத்து போனது. இதற்கெல்லாம் என்ன காரணம்? சொல்லுவார்கள் சில பேர், பழனிசாமி தான் சொல்லுகிறார், எடப்பாடி மட்டும்தான், அல்லது அண்ணா அன்புமணி தான் சொல்கிறார் என்று. அவர்கள் சொல்வது அவர்கள் காலத்தில் நடக்கவில்லையா? பெரிய யோக்கியர் மாதிரி பேசுகிறார் எடப்பாடி பழனிசாமி. 2023 என்ன நடந்தது? 2021 அதற்கு முன்னால் என்ன நடந்தது? அதை பற்றி கவலைப்பட்டார்கள்? அதெல்லாம் கிடையாது. திமுகங்கிற ஒற்றை எதிர்ப்போடு பேசுவது. நாங்கள் அப்படி பேசவில்லை. தவறு என்றால் தவறு என்று சொல்வோம், சரி என்றால் பாராட்டுவோம். ஆகவே உணவுத்துறை அமைச்சகத்தினுடைய கோளாறு தான். ஆகவே தமிழ்நாடு விவசாய சங்கம் எல்லாவற்றையும் பார்வையிட்டு ஏக்கருக்கு 30,000 ரூபாய் இழப்பீடு குறுவை விவசாயிகளுக்கு கொடுக்க வேண்டும். சம்பா அதே போல் தாளடி இளம்பயிர் அழிந்திருக்கிறது. நட்டு விட்டு வீட்டுக்கு வந்தார்கள், வீட்டிலிருந்து போய் பார்த்தால் நட்டதெல்லாம் அழிந்து விட்டது, மூழ்கி நாசமாகிவிட்டது, தெளித்தது போய்விட்டது. ஆகவே சம்பா தாளடி பயிர்களுக்கும் மறுசாகுபடிக்கான உதவித்தொகை கொடுக்கணும். கிட்டத்தட்ட 8 பேர் இறந்துருக்காங்க. அதில் பெரிய சங்கடம், ஒரு 4 பேர் விவசாய தொழிலாளர் பெண்கள், விவசாயிகள் வேலை செய்து கொண்டிருக்கிற 4 பெண்களும் இடி இடித்து தாங்கி இறந்து விட்டார்கள், பாதிக்கப்பட்டு 4 பேர். இந்த 8 பேர்களுக்கும் 10 லட்ச ரூபாய் உதவித்தொகை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் அரசாங்கத்திடம் மனு கொடுத்திருக்கிறோம். அதற்காக போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இது ஒரு புறம். இன்னொரு புறம் ஒன்றிய அரசாங்கம் என்ன செய்கிறது விவசாயிகளுக்கு? டாக்டர் துரைமாணிக்கம் அவர்களுக்கு இருக்கிற போது காவிரி பிரச்சனைக்கு மட்டும் இல்லை, நெல்லுக்கு நியாய விலைக்காக போராடினார். உற்பத்தி பொருளுக்கு கட்டுப்படியான விலை வேண்டும் என்று போராடி, இதைவிட மேலாக தென்னக நிதி இணைக்க வேண்டும் என்று போராடினார். இன்னைக்கு தென்னக நிதி யாருமே பேசுறதில்லை. அன்றைக்கு பேசும்பொழுது நடக்காதுன்னு சொன்னவர்களும் உண்டு. இங்கே தென்னக நதி ஏன் இணைக்க வேண்டும்? இந்தியா முழுவதும் இருக்கிற அனைத்து நதிகளையும் இணைத்தால் மிகப்பெரிய இந்தியாவிலே மாற்றம் வரும். என்ன மாற்றம்? இந்தியாவின் நிலத்தடி நீர்மட்டம் உயரும். இன்னொரு புறம் நிலத்தடி நிலநீர் அந்த பாசனம் மூலமாக, அந்த நீர் மூலமாக போக்குவரத்து, கடல் போக்குவரத்து மாதிரி நீர்வழி போக்குவரத்தை ஏற்படுத்தலாம். இதெல்லாம் பல வழிகள் இருக்கிறது. அதை வலியுறுத்தால் முதலில் தென்னக நதி இணைக்க வேண்டும் என்று அவர்தான் முதலில் டாக்டர் துரைமாணிக்கம் அவர்கள் சொல்லி, பல பேருடைய எதிர்ப்பு கருத்துக்கள் இருந்தாலும் நிறைவேற்ற வேண்டும் என்ற அக்கறை உள்ளதோடு தமிழ்நாடு விவசாய சங்கம் நடவடிக்கை எடுத்தது. 1 கோடி பேர்த்த கையெழுத்தை வாங்கி கொடுத்தோம். என்னவானது? தமிழ்நாடு வரவேற்றது.
ஆந்திரா ஒரு அமைச்சரவை ஒப்புக்கொண்டது, பின்னால் வந்த அமைச்சரவை ஒப்புக்கொள்ளவில்லை. கர்நாடக அமைச்சரவை தீர்மானமே போட்டது, நாங்கள் இணைப்புக்கு சம்மதிக்கவில்லை என்று. ஏனென்றால் அவர்கள் இப்போ கொடுக்கிற தண்ணீரை கொடுக்காத பொழுது இன்னும் வருகிற தண்ணீரை சேமித்து வைத்து தான் பார்த்து கொள்ளலாம், ஆகவே இந்த இணைப்பு தேவையில்லை என்று அவர்கள் தீர்மானம் போட்டார்கள். தென்னகதி இணைப்பை முடக்கியது மேலே இருக்கிற அரசுகள். ஆனால் பொது நோக்கத்தோடு ஒன்றிய அரசு இருந்தால் இணைக்கலாம், இணைப்பதற்கான ஏற்பாடு பண்ணலாம். ஆனால் ஏற்பாடு பண்ணுவதற்கு மாறாக எந்தெந்த மாநிலத்தை வஞ்சிக்கலாம் என்று ஒன்றிய அரசு கனவு கொண்டு கொண்டிருக்கிறது. இந்த நிலையிலே தான் ஒன்றிய அரசாங்கம் திடீரென்று ஒரு நாள் அவருடைய வேளாண் துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் அவர்கள் 2 மரபணு மாற்றப்பட்ட விதைகளை, நெல் விதைகளை அறிமுகப்படுத்துகிறார். 2 நெல் விதைகள், மரபணு மாற்றப்பட்ட விதைகள் சட்டபூர்வமான அனுமதி இந்தியாவில் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் உச்சநீதிமன்றத்தில் வழக்கில் இருக்கிறது. மரபணு மாற்ற பயிர் இந்தியாவில் அனுமதிக்க கூடாது, அது விசாரணையில் இருக்கிறது என்று சொல்லி நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் என்ன செய்த உச்சநீதிமன்ற தடுப்பு இருப்பதால் மரபணு மாற்று என்பதை வார்த்தை ஜாலங்களில் மரபணு திருத்தப்பட்டது என்று சொல்லி 2 அரிசி வகைகளை அறிமுகம் செய்தார்கள். தமிழ்நாடு விவசாய சங்கம் அறிவித்த அன்று எதிர்ப்பு தெரிவித்து அன்றைக்கே அந்த நகலை எரிக்கிற போராட்டத்தை தமிழ்நாடு முழுவதும் நடத்தினோம். இன்றைக்கு எல்லா அமைப்புகளும் இந்தியா முழுவதும் நடத்தி கொண்டிருக்கிறது. ஏன் மரபணு? இன்றைக்கு செறிவூட்டப்பட்ட அரிசி வருகிறது. யாரிடமாவது ஆய்வு உண்டா? ஏதாவது ஆய்வு நடத்தி இருக்கிறார்களா? ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு வகையான குறைபாடு இருக்கிறது. ஊட்ட குறைபாடு எல்லாருக்கும் ஒரு மாதிரியான குறைபாடு அல்ல. ஆனால் எல்லோருக்கும் பொதுவான ஒரு ஊட்டச்சத்து ஏற்றது என்று சொன்னால் என்ன நியாயம்? சரி, கொடுத்தார்களே, 3 ஆண்டு காலமாக கொடுத்து கொண்டிருக்கிறார்களே, 100 கிலோவுக்கு 1 கிலோ கலந்து அங்காடியில் கொடுக்கிறார்களே, அதை சாப்பிட்டவர்கள் எந்த நிலையில் இருக்கிறார்கள்? ஆய்வு நடத்தியது உண்டா? எதிர்வினை ஏதாவது உண்டு என்று ஆய்வு நடத்தியது உண்டா? ஆய்வே இல்லை. இது ஒரு பக்கம் செறிவூட்ட பரிசி பாதிப்பு என்றால், மரபணு மாற்றப்பட்ட அரிசி இன்றைக்கு புகுத்துகிறார்கள். கேட்டால் 30% விளைச்சல் அதிகரிக்கும், தண்ணீர் குறைவாக பயன்பாடும், 10% உற்பத்தி அதிகரிக்கும். இது என்ன நியாயம்? எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அதே போல் பாஸ்கர் அவர்கள் சொன்னது போல இந்தியாவில் திடீரென்று உத்தரவை போடுகிறார் நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் அவர்கள், HM பாட்டீல். என்ன உத்தரவு தெரியுமா? இந்தியாவில் இருக்கிற விவசாயிகள் பயன்படுத்துகிற அந்த நிலத்தடி நீருக்கு வரி, அதாவது மும்முனை மின்சாரத்தின் மூலமாக தண்ணீர் எடுத்துக் கொண்டு இருக்கிறோம் அல்லவா விவசாய பயன்பாட்டுக்கு, அது நெல்லுக்காக இருக்கலாம், தென்னைக்காக இருக்கலாம், வாழைக்காக இருக்கலாம், நிலத்தடி நீருக்கு இனிமேல் வரி விதிப்பு. அதற்காக 8,600 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. அந்த பணம் எதற்காக? அந்த நிலத்தடி தண்ணீர் எடுக்கிற பொழுது அளவீடு செய்வதற்கான மீட்டர் வாங்குவதற்காக. யார் உதயமின் திட்டத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறதோ எந்த மாநிலம், அந்த மாநிலத்தில் இது புகுத்தப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். 8,600 ரூபாய் அந்த மோட்டார் வாங்க, அது மீட்டர் வாங்க. அது எதற்காக? தண்ணீர் எவ்வளவு எடுக்கிறார்களோ அதை அளவீடு செய்வது, அதற்கான வரி. இந்த கட்டணம் இல்லாமல் மின்சாரம் பெறுவதற்கு 22 பேர் உயிர் தாகம் செய்தார்களே, எத்தனை பேர் எத்தனை காலம் போராட்டம் நடத்தினோம். அதற்கு பிறகுதானே கட்டணம் இல்லா மின்சாரம் வந்தது. இது வேளாண்மைக்கான ஊக்க மின்சாரம் தானே. இது என்ன ஃபேக்டரி கொடுக்கிற மின்சாரமா? அந்தானே அவானி கொடுக்கிற மின்சாரமா? யாரை திருப்திப்படுத்த? உதயமின் திட்டம் யாருக்காக? சாதாரண மக்களுக்கு எதிராக. அந்த திட்டத்தின் அடிப்படையில் 100 யூனிட் சலுகை என்பது வராது. பெரிய முதலாளிகளுக்காக மின்தடங்களை கொடுக்க இருக்கிறார்கள். கிரிக்கெட், பவர் கிரிக்கெட் என்கிற நிறுவனத்தை தொடங்கி அந்தானிக்கு இன்றைக்கு மகாராஷ்டிராவிலே கொடுத்தாகிவிட்டது, தமிழ்நாட்டுக்கு வர இருக்கிறது. ஆகவே கட்டணம் இல்லால் அந்த இலவச மின்சாரம் ரத்து செய்யப்படும் என்று அறிவித்திருக்கிறார். இன்னொன்றையும் அறிவிக்கிறார் அமைச்சர். அடுத்து 2 நாட்களில் மும்முனை மின்சாரம் தடை செய்கிற பொழுது, ஏனென்றால் மின்சார உற்பத்தி குறைவாக இருக்கிற காலங்களில் மும்முனை மின்சாரம் குறிப்பிட்ட நேரத்துக்கு தான் வரும். அது உங்களுக்கு தெரியும். ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் 6 மணி நேரம் மின்சாரத்துக்கு கொடுப்பாங்க மோட்டார் இயங்கிறதுக்கு. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஒரு கேரியில் பிடிங்கிட்டு 2 இருமுனை தான் வரும். அந்த இருமுனை மின்சாரத்தில் மும்முனை மின்சார மோட்டார் ஓடாது. நம்ம விவசாயிகள் எவ்வளோ டெக்னிக்கலாக உள்ளவங்க, எல்லாரும் தெரிஞ்சவங்கள, அவங்க கண்டென்சரை பொருத்தி இருமுனை மின்சாரத்தை மும்முனை மின்சாரம் மாற்றி மோட்டர் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் மோட்டார் சமயத்தில் புகைஞ்சு போடும். அது போனாலும் பரவாயில்ல, நெல் புகையுதே, கரும்பு புகையுதே, வாடை கருகுதே, ஆகவே பரவாயில்ல அப்படின்னு சொல்லி இருமுனையை முன்முனையாக மாற்றிக்கிட்டு இருந்தாங்க. இனிமேல் முடியாது. ஏன் முடியாது?
வேளாண் மின்சாரத்துக்கு தனி லைன் வரப்போகுது, தனி போஸ்ட் போட போகிறான். மற்ற பயன்பாட்டுக்கு ஒரு மின்சார லைன், தனி கம்பம், விவசாயிகளுக்கு தனி கம்பம் வருது. இனிமேல் அவன் நிறுத்தணும்னா 3ஐயும் நிறுத்திடுவான். இனிமேல் கனெக்ஷன் கொடுக்க முடியாது, கண்டென்சர் போட முடியாது. இது திட்டமிட்டு ஒன்றிய அரசு சொல்லுகிறது, தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இது அமல்படுத்த போகிறதா என்று தெரியவில்லை. அமல்படுத்தினால்தான் மானியம் வரும் அவர்களுக்கு. ஆகவே இன்றைக்கு உதவி மின் திட்டத்தை தொடங்கிவிட்டது அரசாங்கம். ஸ்மார்ட் மீட்டர் வாங்கி கொண்டு இருக்கிறார்கள், வாங்கி ஆகிவிட்டது, பொருத்தி கொண்டு இருக்கிறார்கள் ஸ்மார்ட் மீட்டர். இதெல்லாம் வந்தால் மிகப்பெரிய பிரச்சனை இருக்கிறது. இப்படி எல்லா வகையிலும் இன்றைக்கு உலகத்தோடு போட்டி போடுகிற உற்பத்தி செய்கிற விவசாயிகளை பாதுகாக்கிற நடவடிக்கை இல்லை. பருத்தி ஒப்பந்தம் போட்டு விட்டார்கள். அமெரிக்காவோட இந்திய அரசு ஒப்பந்தம் போட்டிருக்கு பல பொருளுக்கு. எனக்கு முன்னாலே சட்டமன்ற உறுப்பினர் சொன்னது போல அவர் அங்கிருந்து கொண்டு எல்லாரையும் கேள்வி செய்கிறார். ட்ரம்பு இன்றைக்கி செங்கோட்டையனையும் பழனிசாமி ஒன்றா சேர்த்துட்டு ஒரு படம் வந்திருக்கு, வாட்ஸ்அப்பில் பார்த்தேன். இவர் உலகத்தின் விருதை வாங்க போகிறார் அப்படின்னு ட்ரம்பு நடுவில் நிற்கிறார். உலகத்தில் நடக்கிற சண்டை அத்தனையும் நான் தான் நிறுத்தியிருக்கேன், பாகிஸ்தானுக்கு இந்தியாவும் கடந்த சண்டையை நான் தான் நிறுத்தினேன். ஒரே ஒரு வார்த்தை தான். என்ன வார்த்தை? வணிக யுத்தம் நடத்தினேன், வணிக யுத்தம் நடத்தினேன். அதான் வார்த்தை. ஐ ஆம் ஏ கண்டஸ்டட் வார் ஆஃப் கமர்ஷியல் அப்படின்னாரு. நான் வணிக யுத்தத்தை நடத்தி நிறுத்தினேன்னாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ இதை முரண்டு பிடிச்சின்னா உன் அம்பானி உன் கூட்டாளியெல்லாம் அங்கே தொழில் பண்ண முடியாது அப்படின்னு அர்த்தம். இன்ன வரைக்கும் விளக்கம் கொடுக்கல மோடி. அவர் இன்றைக்கி 4 தடவை சொல்லிட்டாரு, இப்போ சொல்லியிருக்காரு. வெளிநாட்டுக்கு போனப்போ ஒரு சபை கூட்டத்தில் சொல்லிடுறாரு, இந்தியாவில் நடந்த பாகிஸ்தானுக்கு யுத்தத்தை நான் தான் நிறுத்தினேன். வெட்கமாக இல்லை? இன்று வரை அதற்கு மோடி பதில் சொல்லலை. அதான் உண்மை. மிரட்டி இருக்கார், பணிந்து விட்டார். இப்படி இந்தியாவிலே இப்படி மிரட்டுவதால் பருத்திக்கான ஏற்றுமதி வரியை குறைச்சிட்டார். 40% இருந்தது. உயர் ரக பருத்திக்கு 50% ஏற்றுமதி வரி, 2வது ரகத்துக்கு 40% வரி இருந்தது. இப்போ 10% ஆக்கிட்டார். வெளிநாடுகளுக்கு குறிப்பாக அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி ஆகிற வரியை குறைத்து விட்டார். ஏன் குறைத்தார்? மிரட்டினால் குறைத்தார். சரி, ஏற்றுமதியை குறைத்ததால் நமக்கு என்ன லாபம்? ஏற்றுமதி மட்டுமல்ல, இறக்குமதிக்கும் அவர்கள் அனுமதியில் இருக்கிறது. ஆகவே இறக்குமதியாக போகிறது பருத்தி. கூடுதலான பருத்தி இந்தியாவில் இறக்குமதியானால் இந்திய விவசாயிகளுக்கு பாதிப்பு. ஒரு பக்கம் காட்டன் மில்லு பருத்தி இல்லாமல் அவசரப்படுறாங்க, அமெரிக்கா வரி விதித்ததுனால கூடுதலாக. அந்த காட்டன் மில்லை திருப்திப்படுத்த முதல்ல வரியை குறைச்சாங்க. இப்போ விவசாயிகளை பாதிக்கிறது. அப்போ எல்லா வகையிலும் விவசாயிகளை பாதிக்க வைக்கிற நிகழ்ச்சியைத்தான் ஒன்றிய அரசு நடத்தி கொண்டிருக்கிறது. இதற்கு எதிராக வீரஞ்சிருந்த போராட்டத்தை நடத்தப்பட வேண்டும். பழைய போராட்டம் மாதிரி அல்ல. இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கு இருக்கிற தண்ணீர் இங்கே. வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.